இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் செகண்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டு கண்டினியூவஸ் குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் ஐ வில் டீச் யூ. மற்றபடி இதில் இந்த கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். கன்வெர்ட் த கிவன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இன்டு எ கண்டினியூவஸ் குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். குரூப்டுன்னா என்ன சொன்னேன்? இட் வில் பி இன் அ பர்டிகுலர் இன்டர்வலில் நம்ம அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எந்த ஃப்ரீக்வன்சி கேப்பில் அது ரிப்பீட்டடாக வருது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு லோவர் பவுண்ட்ரி என்ன அப்பர் பவுண்ட்ரி என்னன்னு செட் பண்ணி நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி டேபிளை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா இங்கே எழுதிடுறேன். ஓகே, ரிமெம்பரன்ஸுக்கு நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணலாம் அதில். ஸோ ஃபார்முலா வந்து லோவர் பவுண்ட்ரிக்கு ஐ வில் ரைட் ஃப்ரம் ஹியர். ஓகே, லோவர் பவுண்ட்ரி ஃபார்முலா வந்து என்னது? லோவர் லிமிட். ஓகேவா? லோவர் லிமிட் மைனஸ் the half of the gap. Okay, half of the gap. Sorry, 1 minute. இது லோவர் லிமிட்டுக்கு. இதே அப்பர் லிமிட்டாக இருந்ததுன்னா அப்பர் பவுண்டரிக்கு என்ன? லோவர் லிமிட்டுக்கு மைனஸ் பண்ணணும், அப்பர் லிமிட்டுக்கு ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்பர் லிமிட் ப்ளஸ் half of the gap. ஓகேவா? ஸோ இதான் ஃபார்முலா. ஓகேவா? 1 minute. ஓகே, இது வந்து அதில் ஃபார்முலா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். தென் we will proceed to the question. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கன்வெர்ட் பண்ணோம் நம்ம இதில் எப்படி ஃப்ரீக்வன்சி டேபிளில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ லோவர் லிமிட்லேருந்து இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது லோவர் லிமிட் இதில். ஓகே, இது வந்து லோவர் லிமிட்டு. ஓகே, இது அப்பர் லிமிட் அந்த பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு. ஓகேவா? ஸோ லோவர் லிமிட்டுக்கு ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, லோவர் லிமிட் ஃபார்முலா வந்து லோவர் பவுண்ட்ரிக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஓகே, லோவர் லிமிட் என்ன? 150. ஓகேவா? ஸோ லோவர் லிமிட் இஸ் 150. கேப்புன்றது அந்த ஹாஃப் தி கேப். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, கேப் எப்படின்னா இங்கே வந்து 153 இருக்குது, இங்கே 154. டேக் திஸ் வே. ஓகே, அதோட லாஸ்ட்டும் இதோட ஃபஸ்ட்டும். ஓகேவா? ஸோ 154 மைனஸ் 153 அதான் கேப்பு. ஸோ கேப் இஸ் 1. ஹாஃப் ஆஃப் த கேப்புன்னும் போது என்ன ஆயிரும்? ஹாஃப் ஆஃப் கேப்புன்னும் போது இட் இஸ் 1/2. ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? கேப்போட ரேஷியோ இதுதான். ஸோ லோவர் பவுண்டரிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஓகே, ஐ எம் அப்ளைங் ஹியர். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ ஹாஃப்னும் போது மைனஸ் ஹாஃப். ஓகே, ஸோ இட் இஸ் 149.5. அதே அப்பர் பவுண்டரி போடும்போது again we have to apply the formula. கேப் அதே தான், கேப் மாறாது உங்களுக்கு. ஓகே, செக் இட் அவுட். அதே அப்பர் பவுண்ட்ரிக்கு நம்ம செக் பண்ணும்போது அப்பர் பவுண்ட்ரி இது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இஃப் யூ செக் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து அப்பர் பவுண்ட்ரிக்கும் லோவர் பவுண்ட்ரிக்கும் இந்த இடத்துல உள்ள வேரியேஷன் வந்து 160 to 161. ஸோ அப்படி பார்க்கும்போது 162 மைனஸ் 161 எகெயின் 1 தான் கேப்பு. அதுலேயும் ஹாஃப் த கேப் எகெயின் இதே தான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்னாகும்? அப்பர் லிமிட் என்னது? இதோட அப்பர் லிமிட் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோம். இப்போ ஜென்ரலாக இதோடது 153 ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு. ஸோ ப்ளஸ் ஹாஃப். ஓகே, ஸோ இட் வில் பிகம் 153.5. ஓகே, இதான் அதோட ஆன்சர். ஸோ இதுதான் ஒரு இதுலேயும் ஃபாலோ பண்ணோம். கேப் கடைசி வரைக்கும் இங்கே 169 170 ஒன்று தான் வருது. ஸோ ஹாஃப் த கேப். ஸோ 0.5 தான். அதனால் இங்கே 0.5 லோவர் லிமிட் பண்ணும்போது மைனஸ் ஆகும், அப்பர் லிமிட் பண்ணும்போது ப்ளஸ் ஆகும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துலையும் பாரு. இதை மறந்துடாதீங்க. அப்புறமா கண்டினியூ பண்ணலாம் ப்ராப்ளத்தை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு லோவர் லிமிட்டு. ஸோ 149.5 அப்பர் லிமிட்டும் போது ப்ளஸ் ஆகும். ஸோ 153.5. ஓகே, இங்கே வரும்போது என்னாகும்? 1. இப்போ இது லோவர் லிமிட். ஸோ குறையும் போது இங்கே குறையும். ஸோ 153.5. இங்கே வரும்போது அப்பர் லிமிட் ஏறும். ஸோ 157.5. ஓகே, இப்போ ரெடியூசிங். ஸோ 157.5
இங்கே வரும்போது 161னால 161.5. நெக்ஸ்ட் ஒன் லோவர் லிமிட் 162லேருந்து ஒரு 0.5 குறைக்கிறீங்க. ஸோ 161.5. அடுத்தது 165ல் 0.5 ஏற்றுறோம். ஸோ 165.5. ஓகே, அடுத்தது ரெடியூஸு. அப்போது 166ல் ஒரு 0.5 போச்சுன்னா 165.5. எகெயின் இந்த சைடு பார்க்கும்போது இட் இஸ் 169. ஸோ ப்ளஸ் 0.5. ஸோ 169.5. லாஸ்ட் ஃப்ரீக்வன்சி half reduction, then half upwards. ஸோ 173.5. இந்த சைடு கிளாஸ் இன்டர்வல் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த டேபிளில் இது கிளாஸ் இன்டர்வல் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த சைடு ஃப்ரீக்வன்சி அப்படியே தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஃப்ரீக்வன்சி வந்து இதுக்கு 7, 7, 15, 10, 5, 6. ஓகேவா? இதில் சேஞ்ச் இல்லை. இந்த சைடு மட்டும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கும். ஓகேவா? இதுதான் இதோட ப்ரொடக்ஷன், இதோட ஆன்சர். ஓகே, can we go to the next question? இது second question. The marks obtained by 13 students in a max test are given below. ஓகே, 30 நம்பர்ஸ் இருக்கும். டேக் ஏ கிளாஸ் சைஸ், அவங்களே சொல்லிட்டாங்க எவ்வளோ எடுக்கணும்னு. 10 marks to make a frequency distribution table. ஓகேவா? ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம போடும்போது ரேஞ்ச் வந்து you have to introduce. ஓகே, ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதுகிறேன். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன நம்ம படித்ததில்? ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேவா? ஸோ அப்பர் லிமிட் எவ்வளோ வேல்யூ? இதில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் என்ன? லார்ஜஸ்ட் நம்பர் ஐ திங்க் 189 நினைக்கிறேன். லோவஸ்ட் வில் பி 08. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 89 minus 08. ஸோ இட் இஸ் 81. ரேஞ்சு போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்டு உங்களுக்கு. செகண்ட் கொஸ்டினை, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வி ஆர் ஃபார்மிங் த டேபிள். ப்ளீஸ் புட் த கொஸ்டின் நம்பர்ஸ். ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதை சால்வ் பண்ணுறீங்கன்னு. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டினில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறது டேபிள் ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, கிளாஸ் இன்டர்வல் சொல்லியிருக்காங்க. டேக்கிங் கிளாஸ் இன்டர்வல்னும் போது எவ்வளோ கிளாஸ் இன்டர்வல் நம்மளுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் அண்ட் ரைட் இட். ஒரு தடவை குழப்பாமல் இருக்கிறதுக்கு 10 மார்க்ஸ் ஒரு இதுக்கும் இன்டர்வல் நம்மளுக்கு. அப்போது எத்தனை பாசிபிள் இன்டர்வல்ஸ் வரும்? நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டர்வல்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஸோ ரேஞ்சு, ஓகே, டிவைடட் பை கிளாஸ் இன்டர்வல். இங்கே என்ன கிளாஸ் சைஸ் ஆர் கிளாஸ் இன்டர்வல் என்ன எடுக்கிறீங்களோ அதை எடுக்கிறது. ஓகேவா? 1 minute, I light it clear, little bit confusing. கிளாஸ் இன்டர்வல் என்ன எடுத்துருக்கோமோ அதை போடுறோம். ஓகேவா? ஸோ இங்கே ரேஞ்சு வந்து என்ன? 81 டிவைடட் பை கிளாஸ் சைஸ் வந்து 10. ஸோ ஆன்சர் என்ன? 8.1 வரும். ஸோ இட் ஷுட் பி 9 இன்டர்வல்ஸ் வரலாம் உங்களுக்கு ஆன்சரில். ஓகேவா? இது ஒரு பாசிபிள் சொல்யூஷன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு எத்தனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் இன்டர்வலு, ஓகே, ரெண்டாவது வந்து டேலி, மூணாவது வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகே, சால்வ் பண்ணுமா ஒன்றுன்னா? ஸோ கிளாஸ் இன்டர்வலில் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது பேசிக் லோவர் லிமிட்லேருந்து. ஸோ 0 to 10. ஓகே, அடுத்தது 9 வரணும் நம்மளுக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. லாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதில் 0 to 10 ஒன்று, அடுத்தது 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஸ்லோலி ஒன்று ஒன்றா ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். எதையாவது மிஸ் பண்ணிடாதீங்க. மார்க் என்ட்ரு பண்ணும்போது குழப்பமாக போயிடும். ஸோ 70 to 80, லாஸ்ட் ஒன் 80 to 90. ஸோ 9 இன்டர்வல்ஸ் வந்துடுச்சு நம்மளுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் மார்க் 89. ஸோ லாஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியில் எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 minute பிஃபோர் தட். ஓகே, என்ட்ரு பண்ணுவோம், அப்புறம் டேலி பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்டர்வலில் என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு பாருங்கள். ஐ மார்க் வித் டிஃப்ரெண்ட் கலர் ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, 0 to 10 எந்த நம்பர் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் நத்திங், ஐ திங்க் 10க்குள்ளே எதுவும் வரல, 18 தான் இருக்குது. செகண்ட் லைனில் 8 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியில் வர நம்பர் இட் இஸ் 08 மட்டும் வரும். ஸோ ஒன்று தான். ஸோ ஒரே ஒரு டேலி தான் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து அடுத்த நம்பர் 10 to 20 தேடுறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் பார்க்கும்போது இங்கே ஒரு நம்பர் வருது,
ஓகே, இது ரெண்டாவது நம்பர். அப்புறம் இங்கே 3 ஏன்னா பிலோ 20 இஸ் இன்க்ளூடட் அதில். ஸோ 3 நம்பர் வருது அதில். ஓகேவா? ஸோ 3ன்னு இங்கே போடுறேன். ஸோ இங்கே டேலியில் 1 2 3. ஓகேவா? அடுத்தது 20 to 30ல் எந்தெந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள். 21லேருந்து கேல்குலேட்டட் அன்டில் 30. ஓகே, 33 32 இல்லை. ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஒன்றும் வராது. செகண்ட் ரோவில் ஐ திங்க் இங்கே ஒரு நம்பர் வருது 1. ஓகே, இதை வேணால் எரேஸ் பண்ணிடுறேன் மேலே. 1 minute, I'll write the number. ஓகே, இது 20, இதுவும் 20. ஸோ இப்போ 22ல் நம்ம போடுறோம். 22ல் வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து 22, இந்த ரோவில் 1. அடுத்ததில் வந்து எகெயின் 28, ரெண்டாவது இங்கே ஒரு நம்பர் இருக்குது 28 இருக்குது. எகெயின் 28 இருக்குது. 30 இருக்குது. ஓகேவா? ஸோ 3 நம்பர் வருது. ஸோ 3. ஸோ டேலியில் போடும்போது 1 2 3. இப்போது 40 30 to 40 எடுக்கிறோம். ஸோ இங்கே 1. ஓகே, இது 2 32 33 வரும். 40 இதுவும் வரும். 3 இங்கே வரும். 5 ஃபோர்த் நம்பர் இது. எகெயின் 5. ஓகேவா? 1 2 3 4 நம்பர்ஸ் வருதா? செக் இட் அவுட். ஸோ 32 33 40 38 and 36. ஓகேவா? ஸோ 32 33 38 36 and 40. ஓகே, 5 நம்பர்ஸ். ஸோ 5. ஸோ டேலியில் போடும்போது 1 2 3 4. ஃபிஃப்த் நம்பரை we will strike it out. ஓகே, இப்போ 40 to 50 போடுறோம். 40ல் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது 47 மட்டும்தான். செகண்ட் ரோவில் வந்து 42 2 நம்பர்ஸ் ஆயிடுச்சு. 44 3 நம்பர் ஆயிருக்கு. 49 ஃபோர்த் நம்பர். ஸோ 4 நம்பர்ஸ் வரும் இங்கே. ஸோ இங்கே 4ன்னு போட்டு இங்கே 1 2 3 4. ஓகேவா? இப்போ 50 to 60 கவுண்ட் பண்ணுறோம். 50 to 60ல் 52 will be there. 58 வரும். 57 வரும். தென் 59 and 50. 5 நம்பர்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 5. ஸோ 1 2 3 4 and 5. ஓகே, 60 to 70 பார்க்க போகிறோம். 61 67 will be included. ஓகே, 63 again 64 62. 4 நம்பர்ஸ் வருது. ஓகே, ஸோ மேக் இட் 4. 1 2 3 4. நவ் 70 to 80. ஃபஸ்ட் ரோவில் பார்க்குறதுக்கு 70 இல்லை. ஸோ 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, 70 to 80 3 நம்பர்ஸ் வருது. ஸோ 1 2 3. ஓகே, லாஸ்ட் பார்ட் 89ல் ஃபஸ்ட் ரோவில் ஒன்றும் இல்லை, செகண்ட் ரோலையும் இல்லை, தேர்ட் ரோவில் மட்டும் 81 89 இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது. we made the tally and the answer. class interval ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ total if you add it will be 30. okay, with this இந்த part of the grouped frequency distribution is over. next வந்து pie chart பார்க்கலாம். Thank you.